இன்ஃபினிட்டிவ்னா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் இல்லையா? டு பிளஸ் வேர்ப். டு டூ, டு வாக், டு ஈட். இப்போ இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் வந்து இதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகுது. திஸ் இஸ் த 14th ரூல். இப்போ இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்றோம் சிம்பிள் சென்டென்ஸ்ல அப்படின்ன உடனே அது வச்சு தான் அந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அந்த சென்டென்ஸ்ல மெயினான ஒரு பிளேஸ்ல இன்ஃபினிட்டிவ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னோம்னா அதை எப்படி காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸா மாத்துறது அப்படின்னு பார்க்கலாம். ஷீ ஸ்டடீட் ஹார்ட் டு பாஸ் தி எக்ஸாமினேஷன்ஸ். இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள், he woke up early not to be late for the meeting. ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது நீங்க காம்பவுண்ட்க்கு மாத்துறப்ப so யூஸ் பண்ணணும். she studies hard so she can pass the examinations. அடுத்து next sentence, he woke up early and so he would not be late for the meeting. இதே சென்டென்ஸ் நம்ம காம்ப்ளெக்ஸா நம்ம சேஞ்ச் பண்றப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜங்ஷன்ஸ் என்னவா இருக்கணும்னா either in order that or so that. ஸோ இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம் காம்ப்ளெக்ஸா அப்படின்னா she studies hard in order that she can pass. She studies hard so that she can pass. Next sentence, he woke up early in order that he would not be late for the meeting. Or he woke up early so that he would not be late for the meeting. புரிஞ்சுதா? இன்ஃபினிட்டிவ்னா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் இல்லையா? டு பிளஸ் வேர்ப். டு டூ, டு வாக், டு ஈட். இப்போ இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் வந்து இதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகுது. திஸ் இஸ் த 14th ரூல். இப்போ இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்றோம் சிம்பிள் சென்டென்ஸ்ல அப்படின்ன உடனே அது வச்சு தான் அந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அந்த சென்டென்ஸ்ல மெயினான ஒரு பிளேஸ்ல இன்ஃபினிட்டிவ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னோம்னா அதை எப்படி காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸா மாத்துறது அப்படின்னு பார்க்கலாம். ஷீ ஸ்டடீட் ஹார்ட் டு பாஸ் தி எக்ஸாமினேஷன்ஸ். இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள், he woke up early not to be late for the meeting. ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது நீங்க காம்பவுண்ட்க்கு மாத்துறப்ப so யூஸ் பண்ணணும். she studies hard so she can pass the examinations. அடுத்து next sentence, he woke up early and so he would not be late for the meeting. இதே சென்டென்ஸ் நம்ம காம்ப்ளெக்ஸா நம்ம சேஞ்ச் பண்றப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜங்ஷன்ஸ் என்னவா இருக்கணும்னா either in order that or so that. ஸோ இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம் காம்ப்ளெக்ஸா அப்படின்னா she studies hard in order that she can pass. She studies hard so that she can pass. Next sentence, he woke up early in order that he would not be late for the meeting. Or he woke up early so that he would not be late for the meeting. புரிஞ்சுதா?